100 கோடி ரூபாய்க்கு ஒரு லைப்ரரி கட்டுகிறான் ஒரு பரதேசி பண்டாரம். அதை தட்டி கேட்கின்ற வக்கற்ற அரசியல்வாதிகளுக்கு யோகியதே இருந்ததா? என்ன செஞ்சு வித்தான்? இவன் போய் ஏதாவது உழைச்சு வாங்கினானா? இல்ல. நெய்வேலி கரண்ட பிர்லாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு பிர்லா கட்டி கொடுத்த 100 கோடி ரூபாய் இது பண்றான். 100 வயசாகி போச்சுன்னு தங்கத்தை கண்ட்ரோல் ரேட்ல இவன் கொண்டு வர்றான். டியூட்டி இல்லாம போலீஸ்காரன் நாய் சிரிப்பால் அதுக்கு துப்பாக்கி ஏந்தி தூக்கிட்டு போகுது. நம்ம வய பீடி தூக்கிட்டு வந்துட்டான், சிகரெட் தூக்கிட்டு வந்துட்டான், ரோத்தா அடி வாங்கிட்டு வந்திருக்கான். பெரம்புல ரோத்தாங்கிற பெரம்புல 100 கிலோ தங்கத்தை கனகாபிஷேகத்துக்கு கொண்டு வர கொண்டு போயிட்டு தான் இருக்கலாம். இந்த அரசியல் அதிகாரங்களை பயன்படுத்திக் கொள்ளுவர்கள் அவர்கள். அதற்காக அழிந்து மகன்களை மருமகன்களை தங்களுடைய பிள்ளை குட்டிகளை எல்லாம் இழந்து ரோட்டில் நிற்பவர்கள் இன்னும் இஸ்லாமியர்கள். எந்த தியாகத்தையும் செய்யாமல் அவன் 2 உபூதியை கொடுத்துக்கிட்டு பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கான். அரசியல்வாதிகள் அவன் பொறுத்தால போய் பொச்சு கழுவி சுத்திட்டு தான் தெரியுறான். நீங்க தேர்ந்தெடுக்கிற தலைவர்களாக உங்களுக்கு கத்துக்கிறானே என்றால்